Hello friends, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இது ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகாஸ் இதில் வந்து நமக்கு ரொம்ப கேல்குலேஷன்ஸ் வராது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு வந்து ஆன்சரை சொல்லிடும். எல்லா சம்பளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்டே நமக்கு ஆன்சரை சொல்லிடும். ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஒவ்வொரு டெப்ரிசியேஷனோட இன்ஸ்டால்மெண்ட் நம்ம டெப்ரிசியேஷன் நம்ம கழிக்க போகிறோம்ல ப்ராஃபிட்லேருந்து, அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். எல்லா வருஷத்துக்கும் ஃபிக்ஸட், மாறவே மாறாது. அதனால தான் இதுக்கு பேர் ஃபிக்ஸட் மெத்தட், ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இன்னொன்று ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே லைனாக தான் போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக மீனிங்காக தான், ஒரே லைனாக போகுது. எங்கேயுமே இந்த மாதிரி ஜெர்க் இல்லை. ஜெர்க் இருந்தால் தான் அது வந்து மாறும் வேல்யூ. ஒரே லைன். ஸோ இங்கேயும் 10,000, இங்கேயும் 10,000, இங்கேயும் 10,000, இங்கேயும் 10,000, எப்போவுமே டெப்ரிசியேஷன் மாறாது. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதிலே சொல்லிட்டாங்க, ஃபிக்ஸட் போர்ஷன் ஆஃப் த காஸ்ட். மொத்த காஸ்ட்டில் ஒரு ஃபிக்ஸட் போர்ஷன் தான் எப்போவுமே டெப்ரிசியேஷனாக வரும். டெப்ரிசியேஷன் அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது. திரும்பவும் அதே தான், ஈக்குவல் அமௌண்ட் இன் ஈச் பீரியட். ஒவ்வொரு இயருக்கும் சேம் அமௌண்ட் மாறலை. ஃபார்முலா வந்து V - S/N. Vனா வேல்யூ, டோட்டல் வேல்யூ. எஸ்னா சால்வேஜ் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூனா ஒரு அசட்டை அதோட எஸ்டிமேட்டட் லைஃப்க்கு அப்புறமா நீங்கள் விற்கும்போது அந்த அசட்டோட வேல்யூ என்ன, ஸ்கிராப்னு சொல்லலாம். ஸ்கிராப்பில் போட்டிங்கன்னா உங்கள் மிஷினோட வேல்யூ என்ன, அதுதான் எஸ். என்னன்னா இது எஸ்டிமேட்டட் லைஃப், அந்த அசட்டோட லைஃப் அது முடியும் போதுன்னு சொன்னேன்ல, அந்த முடியும் போதுங்கிறது எத்தனையோ வருஷம் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் ஸ்மால் என். இதுதான் ஃபார்முலா. சம் பார்த்தா கிளியராக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மிஷினரி வந்து 1 2 3 4 4 மிஷினரி இருக்குது. 4 மிஷினரிக்கும் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4 மிஷினரிக்கும் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4 மிஷினரிக்கான எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெசிடியல் வேல்யூனாலும் ஸ்கிராப் வேல்யூனாலும் ஒன்று தான். அப்புறம் எஸ்டிமேட்டட் லைஃப் எல்லாமே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் சேர்த்தா V, இதுவும் ரெண்டும் சேர்த்தா V, இது எஸ்ஸு, இது ஸ்மால் என். ஸோ இதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடச்சிடும். தட்ஸ் ஆல் ஃபிக்ஸ். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணிடுறேன் இந்த சம். ஆக்சுவலாக இதான் ஜென்ரல் மீனிங். இது தான் வேல்யூங்கிறது காஸ்ட் அண்டு எக்ஸ்பென்சஸ் சேர்ந்தது. எஸ்ஸுங்கிறது ஸ்கிராப் வேல்யூ, என்னுங்கிறது எஸ்டிமேட்டட் லைஃப். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் என்னது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 90,000 + 10,000 1 lakh, 24,000 + 7,000 31,000, 1,05,000 + 20,000 1,25,000, 2,50,000 + 30 2,80,000. எஸ்டிமேட்டட் ரெசிடியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 20, 3,100, 12,500, 56,000. அப்புறம் எஸ்டிமேட்டட் லைஃப் கொடுத்துட்டாங்க 8, 6, 5, 10. இப்போ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். D - E 1 lakh - 20,000 80,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் 8, ஸோ 10,000. இது டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் எப்படி ரேட்டாக மாறுதுன்னா, இந்த டெப்ரிசியேஷனையும் டோட்டல் காஸ்ட்டையும் நம்ம வந்து பர்சன்டேஜாக மாற்றுறோம். 10,000க்கு 1 lakhனா 10%. இப்போ செகண்டில் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 4,650 வரும். இந்த 4,650க்கு 31,000னா 15%. எப்படின்னு சொல்லிடுறேன். 31,000 டோட்டல் காஸ்ட்டு மைனஸ் ரெசிடியல் வேல்யூ 3,100. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது, 27,900 வரும். 27,900 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா 4,650. இதுதான் வந்து செகண்ட் டெப்ரிசியேஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1,25,000 - 12,500னா 1,12,500 டிவைடட் பை 5னா 22,500. லாஸ்ட் ஒன் 2,80,000 டிவைடட் - 56,000னா ஃபஸ்ட்டு 2,24,000, 2,24,000 டிவைடட் பை 10னா 22,400. இதை வந்து ரேட்டாக மாற்றிக்கோங்க. 4,650 டிவைடட் பை 31,000 × 100, 22,500 டிவைடட் பை 1,25,000 × 100, 22,400 × 1 டிவைடட் பை 2,80,000 × 100. இதுதான் ரேட். இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கான ஃபார்முலா. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. ஏன்னா டெப்ரிசியேஷன் எல்லா பீரியடுக்கும் சேமாக இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் சேமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் எப்படி டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.